வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அது என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசா வந்து நெறைய ஹிந்திக்காரவங்க, அதாவது இந்த வடக்கு சைட்லேருந்து வராங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூப் வந்து இறங்கியிருக்கு. இந்த குரூப்போட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து இந்த வெள்ளி பொருள் அதெல்லாம் நம்ம வீட்ல வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பாலிஷ் பண்ற ஒரு பவுடர் ஒண்ணு சேல் பண்ற மாரி ஊருக்குள்ள அங்கங்க ஏரியா சைட்லலாம் சுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். கவிதா ராகவன் நினைக்கிறேன். இவங்க அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிந்திக்காரவங்க இந்த மாதிரி போயிருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி பொடி வந்து வாங்கிக்கங்க. இது வந்து கொலுசு பாலிஷ் போட்டா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க. இல்ல எனக்கு வேணாம், நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மேடம், நீங்க வாங்கிக்கங்க. இந்த பாக்கெட் வந்து வெறும் ரூ. 20 தான். வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது கொலுசு போலயே இருக்கும். புது வெள்ளி பொருள்லாம் புதுசு போலயே ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. சரி, அவங்க 20 தானே, ரூ. 20 தானே ஆகும், சரி நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த ஹிந்திக்காரன் போகாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை மேடம் நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுங்க, நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது, நான் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைங்க எனக்கு வேணாம், நீங்க எனக்கு வேணான்னு சொல்லி நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, சரின்ட்டு தான் வாங்கினேன், நீங்க இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க, இது பாலிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கவும், சரி அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் பக்கத்துல இருக்க கடையில போயிட்டு தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டிருக்காங்க. தேய்க்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே ஆக்டிங் போட்டிருக்காங்க க்ளீன் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உள்ள போயிட்டு கொஞ்சம் வந்து குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் என்னன்னு போச்சு, தாகமா இருக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அது மாதிரி கேட்டிருக்காங்க. குடிக்க தண்ணி கொடுங்க, ஏன்னா அப்பதானே போனா தானே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தாகமா இருக்கு, இதுக்கு தான் தண்ணி தெரியல, குடிக்கவா தண்ணி தாங்கன்னு ஒரு மாதிரி ரெக்வஸ்டா கேட்கவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செகண்ட் இப்படி திரும்பியிருக்காங்க. பார்த்தா அந்த கொலுசு அவன் என்ன பண்ணியிருக்கான், எடுத்துட்டு ஓடி இருக்கான். ஓட என்ன பண்ணாங்க, அந்த கடையில இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்து அவனை பிடிச்சி இது பண்றப்ப பாத்தீங்கன்னா பாக்கெட்ல நிறைய இந்த மாதிரி கொலுசு வெள்ளி பொருள்லாம் நிறைய இருந்ததை அவங்க பார்த்து பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஊருக்குள்ள இந்த மாதிரி பவுடரு இதெல்லாம் வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள சுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி வாங்கிடாதீங்க. அவங்கள மட்டும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயோ சப்போஸ் இந்த மாதிரி தண்ணி கேட்குற அந்த மாதிரி உங்களுக்கு டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு எதனா பண்ணலான்னு பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வரவங்கள கேட்டு வாசல்லே நிமிச்சு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து எந்த பொருளும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கும்பல் நடக்குது. இவங்க வந்து முன்னாடி சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, நமக்கு இங்க வந்து ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க, நல்ல ஓப்பனா அப்படியே போயிட்டு எல்லார் வீட்லயும் வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா வராங்க. இவங்களை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை இப்பயே வந்து இவங்களை பார்த்து பிடிச்சி இது பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா நாளுக்கு நாள் இவங்க பெருகிட்டே போவாங்க. இன்னும் நிறைய தப்புகளும், இன்னும் நிறைய புதுசு புதுசா எதனா பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த வீடியோல அவ்வளவுதான் மக்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ரிலேட்டிவ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரிலாம் எப்படிலாம் வராங்க, புதுசு புதுசா பிரச்சனை எப்படிலாம் வருது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அவ்வளவுதான் மக்களே. இந்த முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.